ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் நியூட்ரிஷன். நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும், அதாவது அன்ஹெல்த்தி லைஃப்பில் இருந்து ஹெல்த்தி லைஃப்க்கு வரத்துக்கு நிறையா சான்சஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய வெயிட்ஸ், உங்களுடைய அடி வயது பகுதியில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும், மென்னுக்கு எவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும், விமனுக்கு எவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும், அதை பற்றி நிறைய பேர் தெரியாமலேயே வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். அதை பற்றி வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு மென்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிவயிறு பகுதி, அதாவது பெல்லி ஃபேட்டில் இன்ச்சு டேப்பை வச்சு அளக்கக்குள்ள எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இதுவே ஒரு உமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெல்லி ஃபேட் அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ 35-40க்கு மேலே யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த்தில் ரிஸ்க் வரும்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் வெயிட்டில் இருக்கிற ஒரு மென்னோட வயிற்று பகுதி சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 78லிருந்து 94 சென்டிமீட்டர் வரையும் இருக்கலாம். இதுவே ஒரு உமனாக இருந்தீங்க அப்படின்னா 64 சென்டிமீட்டர் இருந்து 80 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சப்போஸ் ஓவர் வெயிட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு மென்னோட சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 94லிருந்து 102 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். இதுவே ஒரு உமனாக இருந்தீங்க அப்படின்னா 80லிருந்து 85 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும். இதுவே ஓவர் ஒபிசிட்டியில் ஓவர் வெயிட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மென்னோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 102 இருக்கணும். உமனை பார்த்தீங்கன்னா 88 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஸோ நார்மலாக பாருங்கள், கரெக்டான வெயிட்டில் இருந்தீங்க அப்படின்னா 88 சென்டிமீட்டர் டு 94 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்பல்சரி இருக்கலாம். இதுவே உமனை பார்த்தீங்கன்னா 64லிருந்து 80 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா கரெக்டான ஐடியல் இருக்கிறாங்கன்னு மெஷர்மெண்ட் சொல்லப்படுது. இப்போ நான் சொன்னேன், இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 4 ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் ஒரு 30 டேஸ் உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கொடுத்துருக்கிற ஃபார்முலா 1, புரோட்டீன், அப்ரெஷ், ஷேக் மெட், செல்லுலாஸ், இந்த 5 ப்ராடக்டை யாரெல்லாம் ரெகுலர் பேஸில் நான் சொல்கிற வரைக்கும் ஒரு 30 டேஸில் இருந்து ஒரு 90 டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பெல்லி ஃபேட் எல்லாமே அவங்களுக்கு சீக்கிரமாக குறையும். ஏன் அப்படின்னா டெய்லி பேஸில் நம்ம எடுக்கும் கேலரி பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே எடுப்போம். இதுவே நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஷேக் எடுக்கக்குள்ள கம்மியான கேலரிஸ் தான் எடுப்பீங்க. இந்த சேலட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட ஜங்க் ஃபுட், கேலரி அதிகமான ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் தேவையில்லாத ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜான ஃபேட்டு எல்லாத்தையும் ஈஸியாக கேலரி பேஸில் பர்ன் பண்ணி உங்களோட கழிவுகள் மூலிமா வெளியேற்றதுக்காக இந்த செல்லுலாஸ். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு டவுட் இருக்கும். அந்த டவுட் யாருக்குன்னா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள பாதிலேயே அவங்க ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான வெல்னஸ் கோச் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.